அழகான காலையில ராஜு அப்படிங்கிற சிறுவன் அவன் வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு மாம்பழ மரத்தை கீழே உக்காந்துருக்கான். அப்போ ஆகாயத்துல இருந்து ஏதோ ஒரு பிரகாசமான பொருள் வந்து கீழே விழுகுது. ராஜு உடனே மேலே பார்த்து இது என்ன அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறான். ராஜு அந்த பொருளை எடுத்து கையில வச்சு பார்க்கறான். அப்படி பார்க்கும்போது அது வெயில்ல பிரகாசமா ஜொலிக்குது. அது ஒரு பொன்னிற இறகா இருக்கு. அந்த நேரத்துல ஒரு மெல்லிய குரல் வந்து ராஜுக்கு கேட்குது. அது எனது இறகு அப்படின்னு ஒரு சத்தம் வந்து கேட்குது. அருகில் உள்ள ஒரு கிளையில ஒரு அழகான பொன் பறவை உட்கார்ந்துட்டு இருக்கு. ராஜு ஆச்சரியமா அந்த பறவையை பார்க்கறான். ஓ, இது உன்னுடையதா அப்படின்னு கேட்குறான். ராஜு கேட்டதுக்கு அந்த பொன் பறவை தலையாட்டுது. ஆமாம், நான் பறந்தபோது இது கீழே விழுந்து விட்டது. இது இல்லாமல் நான் பறக்க முடியாது. நீ எனக்கு உதவுவாயா அப்படின்னு அந்த பறவை ராஜுகிட்ட கேட்குது. ராஜு கேட்டதுக்கு அந்த பொன் பறவை தலையாட்டுது. ஆமாம், நான் பறந்தபோது இது கீழே விழுந்து விட்டது. இது இல்லாமல் நான் பறக்க முடியாது. நீ எனக்கு உதவுவாயா அப்படின்னு அந்த பொன் பறவை ராஜுவை பார்த்து கேட்குது. ராஜு மகிழ்ச்சியாக சொல்றான், நிச்சயமாக, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பறவையை பார்த்து கேட்கிறான். பொன் பறவை ராஜுவை பார்த்து, இது சாதாரண இறகு அல்ல, இது ஒரு சிறப்பு மந்திர சக்தியை வைத்திருக்கிறது. ஆனால் மீண்டும் செயல்பட இது ஆற்றில் கழுவப்பட வேண்டும். அதன் பிறகுதான் மறுபடியும் வேலை செய்யும் என்று கூறியது. ராஜு இறகை கருணையுடன் எடுத்துக்கொண்டு ஆற்றிற்கு ஓடினான். ஆற்று நீர் நல்ல குளுமையாகவும் நன்கு தெளிவாகவும் இருந்தது. அவன் இறகை நீரில் மூழ்க விட்டான். அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. இறகு மேலும் பிரகாசமாக ஓடிடத் தொடங்கியது. அது நீரில் பிரதிபலிக்கும் சூரிய ஒளியை போல ஜொலித்தது. ராஜு பொன்பறவை இருக்கிற இடத்துக்கு விரைவாக ஓடுகிறான். அந்த பொன்பறவையை பார்த்து, நான் தண்ணீரில் நன்கு கழுவி விட்டேன், இன்னும் உன்னுடைய இறகு என்று மகிழ்ச்சியாக கூறுகிறான். ராஜுவுடன் அந்த ரெக்கையை எடுத்துட்டு ஆற்றுக்கு ஓடினான். குளிர்ந்த நீரில் அந்த இறகை மெதுவாக கழுவினான். அப்போ அந்த இறகு இன்னும் ஒளிர ஆரம்பிச்சிச்சு. அவன் பிரகாசமாக பறவையை பார்த்து, இதோ உன்னோட இறகு அப்படின்னு மகிழ்ச்சியா சொல்றான். பொன் பறவை அந்த ரெக்கையை எடுத்து அதோட ரெக்கையோட சேர்த்துச்சு. அப்போ இரண்டு முறை பறக்க முயன்றது அது வானத்துக்கே பறந்து போயிடுச்சு. பொன் பறவை ராஜுவை பார்த்து, நன்றி ராஜு, நீ நல்ல பையனா தெரிகிற, இதோ உனக்கு ஒரு பரிசுன்னு சொல்லுச்சு. பொன் பறவை வானத்துல பறந்துட்டு ஒரு அழகான பாடலை பாடுச்சு. பொன் பறவை சொன்னுச்சு ராஜு கிட்ட, இது பொன்னிற கனவுகளுக்கான ஒரு தாலாட்டு பாடல். நீ இதை பாடினால் உனக்கு இனிய கனவுகள் வரும் அப்படின்னு ராஜு கிட்ட சொல்லுச்சு. ராஜு பொன் பறவை கிட்ட சந்தோஷமா நன்றி சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு ஓடுறான். அன்னைக்கு நைட்டு ராஜு படுத்துட்டு இருக்கும்போது அந்த பொன் பறவை பாடின பாட்டு அவன் ஞாபகத்துக்கு வருது. அவனும் கண்களை மூடிட்டு அந்த மெதுவா அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறான். மெதுவா ராஜு தூங்கவே ஆரம்பிச்சுட்டான். அவனோட கனவுல மலைகள், ஆறுகள், குதிரை மீது பயணம், நட்சத்திரங்களின் மீது பயணம், அந்த பொன் பறவையின் மேல பறந்துட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் கனவு வர ஆரம்பிச்சிருச்சு. ராஜுக்கு கனவுலையே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அப்போ இருந்து ராஜு எப்ப தூங்கினாலுமே இந்த தாலாட்ட பாடலை பாடிட்டு தான் தூங்குவான். Please like, share and subscribe. Thank you.